மை சரியா தப்பா? சமீப காலமா நம்ம தலைவர் வச்சப்புறம் எல்லாருக்குமே அது ஒரு கியூரியாசிட்டி அதிகமாயிடுச்சு. மையினாலே அது அரகஜாதா, அவர் அதைத்தான் வைத்திருக்கிறார் என்று இப்போ எந்த மை நல்லது எந்த மை கெட்டது? சத்தியமா சொல்றேன், 50 ரூபாய்க்குலாம் அரகஜா பண்ண முடியாது. நீங்க இதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு மை எடுக்கும் போதே அது வாசனை வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மை உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை பதிவாக கூட இதை எடுத்துக்கோங்க. யாராவது ஒரு மை கொடுத்தாங்கன்னா அந்த மை வாசனையாக இருந்தது என்றால் உலகெங்கும் உள்ள தரிசனம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு வாரமும் நிறைய வித்தியாசமான தாந்திரிக பரிகாரங்கள் பார்த்து கொண்டே வருகிறோம். இந்த வாரம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே, இப்போ ஆஃப் லேட்டாக ஒரு பெரிய விஷயம் நடந்துகிட்டே இருக்கு மேம். இதை வச்சு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய வியாபாரம் நடக்குது. அது உண்மையா பொய்யா, அது டாவா டியா எங்களுக்கு ஒன்றும் புரியல. அது நிஜமாவே கரெக்டா? ஆனால் எங்கள் வீட்டில் சின்ன வயசுலலாம் சொல்லியிருக்காங்க, ஏதாவது ஹோமத்துக்கு போவோம், எடுத்து வச்சு விடுவாங்க, நாங்களும் வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் ஏதாவது கோயில் கூப்பிட்டு போவாங்க, அப்புறம் நாங்களும் வச்சுக்குவோம், அதோட முடிஞ்சு போயிடும். இது தினம் வச்சா சரியா? நீங்கள் கூட போன தடவை இந்த அஞ்சனக்கல் என்னென்னமோ சொன்னீங்க. கொஞ்சம் அப்படி விளக்கமாக சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கொண்டது இருக்கேனங்க. வாங்க, மையி சரியா தப்பா? என்ன ஒரு டிபேட் மாதிரி போகுதில்ல? சரி, ஓகே. நெற்றியில் மை வைக்கிறது அப்படின்றது இப்போ ஒரு ஆஃப் லேட்டாக, அதுவும் சமீப காலமாக நம்ம தலைவர் வச்சப்புறம் எல்லாருக்குமே அது ஒரு கியூரியாசிட்டி அதிகமாகிடுச்சு. அப்படி தானே? முன்னாடிலாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்கன்னா ஜெண்டா, ஐயோ பெரிய பெரிய மையெல்லாம் வச்சுக்காங்க, ஏதாவது வசியம் பண்ணிட்டு போயிடுவாங்க. நான் போன எபிசோட்லேயே அதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், இது வசியம்லாம் ஒன்றும் இல்லைங்க, இது சாதாரண விஷயந்தான், மேஜிக்லாம் ஒன்றும் இல்லை, சயின்ஸு. நம்ம என்னது மை வைக்கிறது சயின்ஸா? ஆமாங்க, தெரியாதுல்ல? சரி வாங்க நான் சொல்கிறேன் அது எப்படி சயின்ஸ்னு. ஓகே ஃபைன். மனோ சயின்ஸ் அப்படிதான், மென்டல் சயின்ஸ் அப்படி சொல்லாமா? கிளியர். அப்போ இந்த மை வைக்கிறது சரியா தப்பா? இல்லை இந்த மை வைக்கிறதின் மூலமாக உலகத்தை வசப்படுத்த முடியும்னு சொல்கிறதும் கரெக்டா? இல்லை நிஜமாவே மையெல்லாம் வச்சா யாராவது மயங்கிடுவாங்களா? மயக்க முடியுமா? இல்லை இல்லை மேடம், நிறைய பேர் அப்படிலாம் வச்சு மயக்கிருக்காங்க, நானே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரியாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் பொய், அதெல்லாம் வேற வேலை இல்லை உங்களுக்கு அப்படின்னு என்னை கழுவி ஊற்றக்கூடிய பரந்த மனப்பான்மை கொண்ட என்னுடைய மேலான ரசிகர்களுக்கும் சரி அப்படிதான் சொல்லணும். இல்லை அவ்வளோ சந்தோஷம் கிடைக்குதுன்னா அது சந்தோஷம் தான் நம்மளுக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் விட்டுட்டு சொல்கிறத ஒழுங்காக சொல்லு வழக்கம் போல் திரும்ப 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 என்ன சொன்னாலும் கேட்டே இருக்கக்கூடிய என் மனதிற்கு பிடித்த ஆட்களாக இருந்தாலும் சரி, இந்த தடவை சொல்கிறத ஒழுங்காக சொல்கிறேனோ இல்லையோ, நீங்கள் கொஞ்சம் அப்படி அழகாக பாஸ் பண்ணி இந்த வீடியோவை கேட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ரியாலிட்டியான தன்மை உங்களுக்கு புரியும். அப்போ இந்த மை வைக்கிறது அப்படின்றது சரியா? அதுக்கு ஏதாவது பின்னாடி ப்ராசஸ் இருக்கா? திடீர்னு இந்த அரகஜா தான் நம்ம சிஎம் வச்சிருக்காரு, நெற்றியில் வைத்திருக்கிறார், சட்டசபைக்கு வந்தாலும் சரி, இல்லை ஏதாவது சட்டம் இயற்ற வேண்டுமாலும் சரி, அவர் நெத்தியில் இப்போ ஆஃப்லேட்டாக பார்க்குறோம் பதவி ஏற்கும் போதுலேருந்து, இதுக்கு முன்னாடி யாருமே இதெல்லாம் பண்ணலையே, இவர் எல்லாத்தையுமே வித்தியாசமாக பண்ணுறாரு, இதையும் வித்தியாசமாக பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி எல்லாருக்கண்ணும் உறுத்துற ஒரு விஷயம் இந்த மை வைக்கிறதா தான் இருக்குது. இல்லை ஓகே, இது அரகஜாவான்னு நீங்களும் போய் கேட்கல, எனக்கும் தெரியாது. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, மையினாலே அது அரகஜா தான், அவர் அதைத்தான் வைத்திருக்கிறார் என்று அதற்கான ஒரு ப்ரமோஷனும், அதற்கான ஒரு வீடியோவும், அதற்கான ஒரு வியாபாரம் அழகாக நடக்குது. நல்ல விஷயம்தான். விஜயால் நிறைய விஷயம் நடக்குது, இந்த வியாபாரமும் சேர்ந்து நடக்குதுன்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். தலைவரால் நடக்கல, யூனிவர்ஸால் நடக்குது. ஓகே கிளியர் ஃபைன். இந்த மாதிரி எப்பயுமே பழமை தன்னை ஒவ்வொரு காலத்திலும் புதுப்பித்து கொண்டே இருக்கும். அதற்கான காலம் வர வேண்டும். இதுதான் ரியாலிட்டி. பிரபஞ்சம் தன்னைத்தானே புதுப்பிட்டுருக்கும். அதனால தான் ஒவ்வொரு காலமும் அழிந்து திரும்ப ஊழி காலங்கள் திரும்ப ஒரு புது யுகம் பிறந்து கொண்டே இருக்கிறது. அந்த மாதிரி பழமையும் இப்பொழுது புதுமையாக மாறக்கூடிய அமைப்பில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இந்த மை வைக்கிறதுல எந்த கேட்டகரி இருக்குது மேடம்? நம்ம சின்ன பிள்ளையில கண்ணுக்கு மை வச்சுடுவாங்க, ஓகே. இது நெத்தி மேலே வைக்கிறதுல ஏதாவது ஒன்று இருக்கா? இல்லை நிஜமாவே வசப்படுத்த முடியுமா? வசியம் பண்ணிடலாமா? இல்லை ஃபேக்கா இது? இல்லை காசு பிடுங்கிறதுக்காக எதாவது சொல்கிறாங்களா? இல்லை நீங்களே பல இடத்துல இந்த மகாலட்சுமியை வசியம்லாம் சொல்லி என்னமோ ஒரு இதெல்லாம் பண்ணுறீங்க, அதுவும் உண்மையா? இல்லை அதர்வன வேதம் பண்ணுறவங்க இந்த மண்டை ஓட்டலெலாம் மையெல்லாம் ரெடி பண்ணுவாங்க, அதுவா? எங்களுக்கு பயமாக இருக்குது. அப்போ எந்த மை நல்லது எந்த மை கெட்டது? அதை எப்படி கண்டுபிடிக்கிறது?
பாப்பமா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வாங்க பார்க்கலாம். நான் கூட உங்கள மாதிரி தான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப அப்படியே என்னன்னு தேடும்போது கிடைத்த எல்லா விதமான தகவலும் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். கிளியர். ஃபஸ்ட்டு இந்த மை வைக்கிறதன் மூலமாக பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால், நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்ட மையாக இருந்தாலும் சரி, மை வைப்பதன் மூலமாக ஒருவரை வசப்படுத்த முடியும். மை வைப்பதன் மூலமாக ஒருவரை வெற்றியை நிலைநிறுத்தி கொள்ள முடியும். மை வைப்பதன் மூலமாக ஒருவருடைய வியாதியை சரி செய்து கொள்ள முடியும். மை வைப்பதன் மூலமாக ஒருவருக்கான அபரிவிதமான ஆற்றலை உருவாக்கி கொண்டு வர முடியும் என்பது 100 விழுக்காடு உண்மை. இல்லை எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஃபஸ்ட்டு அதுதான். அது நல்ல மையாக இருந்தாலும் சரி, அது கெட்ட மையாக இருந்தாலும் சரி, மை வேலை செய்யுமா? எஸ், வேலை செய்யும். எப்படி வேலை செய்யும்? சும்மா ஏதாவது சொன்னால் வேலை செஞ்சிருமா? நீங்கள் இப்போ சொன்னீங்களே அந்த மாதிரிலாம் ஏதாவது, அதெல்லாம் இல்லைங்க. ஒரு சின்ன விஷயம் சொல்லட்டுமா உங்களுக்கு? ஒரு தலைவலிக்குதுன்னு வச்சுக்கோங்க. உடனே என்ன பண்ணுறோன்னா, ஒரு தலைவலி தைலம் பூசுகிறோன்னு வச்சுக்கோங்க. ரைட்? தலைவலி தைலம் எடுத்து தலையில் பூசுறீங்க. அது ஏதாவது தடம் தெரியுதா? இல்லை இப்போலாம் ரோலான் வந்துருச்சு சூப்பராக, அதை எடுத்து அப்படியே ரோலான் அப்ளை பண்ணுறோம். ஏதாவது தெரியுதா? ஏத்தாப்புல ஒரு தள்ளி இருக்கவங்களுக்கு ஏதாவது தெரிய போதா? தெரியாது. வேணா பக்கத்தில் க்ளோஸ்அப்பில் மூஞ்சியை உத்து பார்த்தவங்களுக்கு வேணா ஏதோ பூசியிருக்கா போல அப்படின்னு தெரியும். இல்லை அந்த வாசனை ஏதோ பூசியிருக்குன்னு காட்டணும். வாசனை இல்லாத ஒரு தைலம் இருக்குது, பூசுகிறோம். தலைவலி சரியாக போகுமா? போகாதா? அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக போகும். எத்தனை அடிப்படையில் நீங்கள் தலைவலி தைலத்தை எடுத்து பூசுறீங்க? 2 பாயிண்ட்டாக சொல்லணும்னா, தலைவலி தைலம் பூசினாலே தலைவலி சரியாக போயிடும். இது தொன்று தொட்டு வரக்கூடிய என்னங்க இப்படிலாம் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா, தொன்று தொட்டு வரக்கூடிய பாரம்பரியம். எங்கள் அம்மா சின்ன பிள்ளையிலேருந்து இப்படி தான் பூசி விட்ருக்காங்க. நாங்களும் ஆட் அப்படி தான் பார்த்துருக்கோம். எங்கள் மனசில் பதிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாலும் சரி. நம்ம தான் கை வச்சு மசாஜ் பண்ணுறோம்ல, நர்வ்ஸ்லாம் பிரச்சனையாக இருக்கும்ல, அந்த தைலம் போயிட்டு அந்த தலையில் இருக்கக்கூடிய கேஸ் எல்லாம் சரி பண்ணிவிடும். அதனால தலைவலி தைலம் பூசினா தலைவலி சரியாக போகும். இது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய யதார்த்தவாதிகளாக இருந்தாலும் சரி. அப்போ தலைவலி தைலம் இந்த இடத்துல பூசினா உங்க தலைவலியை போக்கும்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பது உண்மையானால், மை வச்சா உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது உண்மை. இந்த இடத்துக்கு பேரு ஆக்ஞா சக்கரம்னு பேர். இந்த இடத்துல நீங்க எத்தனை தடவை பாயிண்ட் தொடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பீனியல் கிளாண்ட் சக்கரா இயங்கும். சயின்ஸா பேசணும்னா அந்த அளவுக்கு உங்களுடைய வலது மூலையும் இடது மூலையும் இயங்கி உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த நேர்கோட்டு வேவ் எனர்ஜியை யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணி நீங்கள் நினைக்கிறத கொண்டு வந்து கொடுக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணோம்னா, நெத்தியில் திருநீர் வைக்கக்கூடிய பழக்கத்தையும் நெத்தியில் குங்குமம் வைக்கக்கூடிய பழக்கத்தையும் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. நம்ம டைரெக்டாக சொன்னால் கேட்க மாட்டோம், இன்டைரக்டாக அடிக்கடி அதை டச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த காலத்துலாம் பொட்டு வைக்க சொல்லுவாங்க. குங்குமத்தை எடுத்து அம்மா இப்படி அழகாக அந்த கையில் வைப்பாங்க. அந்த இடத்த ஆக்டிவேட் பண்ணுவாங்க. அப்போ அந்த இடத்த ஆக்டிவேட் பண்ண 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 அந்த இடங்கள் இயங்கும். இது நாமினல். அந்த நீங்கள் சொன்ன மாதிரி தலைவலிக்குதுன்னா யாரையாவது கூப்பிட்டு இப்படி மசாஜ் பண்ணால் தலைவலி சரியாக போகிறதுன்றது நாமினல். அதே ஒரு தைலம் எடுத்து இப்படி தேய்ச்சோம் அப்படின்னா அது ஒரு 10 நிமிஷத்தில் சரியாக போகுதுன்றது ஒரு விஷயம். இன்னொன்று, அதோட கொஞ்சம் வீரியம் அதிகமான இந்த ஆக்ஸ் தைலம், கோடாரி தைலம் மாதிரி அப்படியே நிறைய வீரியம் இருக்கும். அதை எடுத்து லைட்டாக பூசினா உடனே சரியாக போயிடும். அப்படியே எரியும், ஆனால் லைட்டாக சரியாக போயிடும். 5 நிமிஷத்தில் பஞ்சா பறந்துருச்சுப்பா தலைவலி அப்படின்னு சொல்கிற மாதிரியும் இருக்கும். சாதாரண ஒரு மருந்துக்கே இத்தனை வெரைட்டி இருக்குது அப்படின்னா, ஒரு மனிதனை இயக்கக்கூடிய மூலிகைகளுக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்கும். இந்த அரகஜா வைக்கிறது அப்படின்றது குலதெய்வத்தை வசீகரித்து கொண்டு வருவதற்கான ஆற்றலை நமக்கு கொடுக்குமா? எஸ், கொடுக்கும். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், 50 ரூபாய்க்குலாம் அரகஜா பண்ண முடியாது. இதுதான் ரியாலிட்டி. இதுதான் உண்மை. புணுகு, ஒரிஜினல் புணுகு வேணும், ஒரிஜினல் கோவர்ஜன் வேணும். அதற்கான அமைப்புன்றது இப்போ வேறு. அந்த காலத்தில் ஈஸியாக கிடச்சிது. இந்த காலத்தில் அதற்கான அமைப்புகள் ரொம்ப அதிகம். ஒரிஜினலாக இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சு நீங்களே அரைச்சி நீங்களே பண்ணி பாருங்கள். அதோட வேலை சூப்பராக வேலை செய்யும். ஒன்றும் வேணாம். இப்போ ஒரு மை ரெடி பண்ணிடலாமா? ரெடியா? ஓகே. ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி தான். என்னை யாரும் கமெண்ட்டில் கழுவி ஊற்றக்கூடாது. ஜெயிக்கணும், நம்ம மாதிரி பெரிய தலைவர் மாதிரி நம்மளும் ஆயிடும் நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா தாராளமாக அதை பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைன். ஒரு 1/4 கிலோ குங்குமப்பூ. கேட்கும் போதே பட்ஜெட்டில் துண்டு விழுகுதா? சரி வாங்க, 1/4 கிலோ குங்குமப்பூ அதை போட்டு நல்லா மசிச்சு, அதோடு சேர்ந்து பச்சை கற்பூரம், அதோடு சேர்ந்து கிராம்பு பொடி, லவங்கப்பட்டை பொடி, அதோடு சேர்ந்து சில மூலிகைகள் இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு அதை ஒரு பானையில் வச்சு
காத்துப்படாத இடத்துலயும், சத்தம் வராத இடத்துலயும் வைத்து அத பூசி விட்டு, கீழ ஒரு விளக்க ஏத்தி வச்சோம்னா, மை என்பது தானாக கிடைக்கும். இது வந்து ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் இருக்கு. எல்லா பெரிய யாகங்களிலும் நம்ப வேண்டக்கூடிய எல்லா விதமான மூலிகையும் போட்டு, அதுக்கப்புறம் கடைசியில என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த திருநீற்று சாம்பல் வரும். அந்த சாம்பலோட சேர்த்து கொஞ்சம் நெய் விட்டு அத ஒரு மையா ரெடி பண்ணி நம்ம கையில குடுப்பாங்க. அந்த மைக்கு அந்த யாகம் பண்ணதுக்கான ஒட்டுமொத்த பலனும் அந்த மையின் மூலமாக நாம் ஈர்த்து கொள்ள முடியும். அத நம்ம நெற்றியில வைக்கும்போது, நமக்கான ஆற்றலும், எந்த இதுக்காக அந்த ஹோமத்த பண்ணோமோ, அதற்கான புண்ணியத்தையும் நாம் அடைந்து கொள்ள முடியும். ஓகே. அடுத்து இப்போ ஒண்ணு இருக்கு. திருவண்ணாமலை ஊர் பக்கம்லாம் நம்ம ஊர் பக்கம்லாம் போனீங்கன்னா பண்ணுவாங்க. அங்க கார்த்திகை தீபத்த அன்னைக்கு ஏத்துன மைய வருடத்திற்கு 360 நாளும் அதை எடுத்துட்டு வந்து நெத்தியில வைக்கக்கூடிய ஆட்கள் இன்றும் திருவண்ணாமலையில இருக்காங்க. இப்பயும் நம்ம ஊர்க்காரவங்க அத பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போ இந்த மை வைத்தல் என்பது கண்டிப்பாக பலனை குடுக்குமா என்றால் 100 விழுக்காடு பலனை குடுக்கும். அது நீங்க எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் வைக்கிறீர்கள் என்பது ஒரு விஷயம். ஆனா ஒவ்வொரு மையும் ஒவ்வொரு விதமாக வேலை செய்யும். அதான் நான் இப்ப சொன்ன மாரி ஒவ்வொரு தைலமும் ஒவ்வொரு விதமா வேலை செய்யும். ஒவ்வொரு மருந்தும் ஒவ்வொரு விதமா வேலை செய்யும். அந்த மாரி இந்த மை வைக்கிறதன் மூலமாக உலகை ஈர்த்துக் கொள்ள முடியும், வசீகரித்துக் கொள்ள முடியும் என்பது உண்மையா என்றால் 100 விழுக்காடு உண்மை. ஆனா எந்தெந்த பொருளை வைத்து தயாரிக்கக்கூடிய மைகளுக்கு வீரியம் அதிகம் என்பது அதற்கு ஒரு பெரிய சார்ட்டே இருக்கு. அதை இந்த ஒரு எபிசோட்லாம் சொல்லி முடிய முடியாது. இருந்தாலும் உங்களுக்காக நான் சின்ன விஷயத்த சொல்றேன். எங்க வாசனை நிறைகிறதோ, எங்கு ஜவ்வாது மணமும், சந்தன மணமும், மல்லிகைப்பூ மணமும், மல்லிகைப்பூ அத்தர்லாம் பயன்படுத்தக்கூடிய இடத்துல தயாரிக்கக்கூடிய மைகளுக்கு 500 விழுக்காடு, 1000 விழுக்காடு பிரபஞ்ச சக்தி இழுக்கக்கூடிய தன்மை உண்டு. இந்த மையை நீங்க ஒரு மை நீங்க எடுக்குறீங்க. எடுக்கும்போதே அதுல வாசனை வந்தது அப்படின்னா, ஒரு ஆராய்ச்சியாளரா, உங்களுடைய தோழியா நீங்க இத புரிஞ்சுக்கோங்க. ஒரு மை எடுக்கும்போதே அது வாசனை வந்தது அப்படின்னா, கண்டிப்பாக அந்த மை உங்களுக்கு நன்மையை மட்டும் தான் குடுக்கும். அதுல எந்த நெகட்டிவும் உங்களுக்கு மாத்தி குடுக்க முடியாது. யாராவது உங்களுக்கு இப்போ ஒரு ஒரு எச்சரிக்கை பதிவா கூட இத எடுத்துக்கோங்க. யாராவது உங்களுக்கு தெரியாதவங்க, இல்ல வேண்டாதவங்க, இல்ல உங்களுக்கு பிடிக்காதவங்க, இல்ல நீங்களே கூட யார்ட்டயோ போனோம். இப்பதான் நாங்கலாம் பாவம் அநியாயத்துக்கு உங்களுக்காண்டி கூவுறோம். உடனே அங்க போனா மயக்கிட்டோம், இங்க போனா இப்படி மயக்கிட்டு தானே பேசுவீங்க. நம்மளுக்கு பேசுறதுக்கா சொல்லிக் குடுக்கணும். அப்படி யாராவது உங்கள ஏதாவது பண்றாங்கன்ற மாரி கூட உங்களுக்கு அப்படியே மனசுக்குள்ள ஒரு மாரி சங்கடங்கள்லாம் வந்தா கூட, அத சரி செய்துக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம். யாராவது ஒரு மை குடுத்தாங்கன்னா, அந்த மை வாசனையாக இருந்தது என்றால், அந்த மை கண்டிப்பாக உங்களுக்கான பணவரவை கொண்டு வந்து குடுப்பதற்கான மை தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. யாரையும் மயக்கிறதுக்கு வாசனைகளை பயன்படுத்த முடியாது. மகாலட்சுமியையும் பிரபஞ்சத்தையும் இழுப்பதற்கு மட்டும்தான் இந்த வாசனைகளை பயன்படுத்த முடியும். இதுதான் ரியாலிட்டி. ஸோ இந்த மாரி வாசனை மையை நீங்கள் வைக்கும்போது கண்டிப்பாக மகாலட்சுமியுடைய அருளை, கடாட்சத்தை கொண்டு வர முடியும். ஏனென்றால், மூலிகைகளுக்குன்னு ஒரு உயிர்ப்பு இருக்கு. நான் 17, 18 வருஷமா மூலிகை ஆராய்ச்சி பண்றனால சொல்றேன். ஒவ்வொரு மூலிகையும் ஒவ்வொரு தன்மையில இருக்கும். பறக்கிற மூலிகை, ஊந்துற மூலிகை, சொல்றது செய்யற மூலிகை, பேசுற மூலிகை அப்படின்னு மதிமயக்கி மூலிகை எத்தனையோ வகை இருக்கு மூலிகையில. ஒவ்வொன்னுக்கும் காப்பு கட்டி அதை நிவர்த்தி பண்ணி முறையா பர்மிஷன் வாங்கி அந்த மூலிகைட்ட எடுத்து தான் மை ரெடி பண்ண முடியும். அப்படி பண்ற மைகள் வைத்துக் கொள்ளும்போது கண்டிப்பாக உலகை வெல்ல முடியுமா? எஸ், உலகை வெல்ல முடியும். அதனால தான் இத்தனை பேரும் அத பண்றாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்கும் அதன் மேல ஈர்ப்பு அதிகமா இருக்கு. அதனால தான் நம்ம பயப்படுறோம். அதனால தான் அத நம்புறோம். ஒரு பயத்தின் பின்னாடியும் சரி, ஒரு நம்பிக்கையின் பின்னாடியும் சரி, ஒரு விஷயம் இயங்குது அப்படின்னா, அந்த விடயம் அடுத்தவர்களை பாதித்தால் மட்டும் தான் நடக்கும். அப்ப மை வச்சா நல்லது நடக்குமா? அஃப்கோர்ஸ் 100க்கு 200 விழுக்காடு நல்லது நடக்கும். ஆனா, இந்த மை வச்சு வசியம் பண்ணிட முடியுமா? ஆமா, பண்ண முடியும். மை வச்சு வேற ஏதாவது பண்ண முடியுமா? ஆமா, பண்ண முடியும். பாதுகாப்பு என்பது நம்ப கையில தான் இருக்கு. வாசனை வராத மைகளுக்கு கண்டிப்பாக வசியத்தை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை உண்டு. அது வந்து பொருளாதார வசியத்தையோ, பிரபஞ்ச வசியத்தையோ குடுக்காது. மற்ற காரியத்திற்கு அதை பயன்படுத்த முடியும். அப்போ உங்கட்ட யார்ட்டாவது மை கொண்டு வந்து குடுத்தாங்கன்னா, அந்த மையில ஏதாவது வாசனை இருக்கா? என்ன ஏதுன்னு பார்த்துக்கங்க. இப்போ ஒருவேளை திருவண்ணாமலையிலேருந்து வரக்கூடிய மயிலையோ, இல்ல ஹோமத்திலேருந்து வரக்கூடிய மயிலையோ எந்த விதமான வாசனைகளும் இருக்காது. ஆனா, அத தொட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த துகளுடைய எனர்ஜி தெரியும். யாரையாவது நெகட்டிவா உங்கள மயக்கிறதுக்கு யாராவது மை கொண்டு வராங்கன்னா, அதுல அதெல்லாம் இருக்காது. இதுதான் சிம்பிள் டிஃபரன்ஸ். ஓகே. நீங்க வேற வேற மைலாம் குடுத்தாங்க மேடம். ஆனா, அது கோவில் தான் சொன்னாங்க. ஆனா, அதுல ஒண்ணும் இல்ல. எப்படி கண்டுபிடிக்கிறது? கோவில் மைன்னு சொன்னப்பறம் எப்படி நான் வந்து மாத்துறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத தொட்டு பாருங்க.
அந்த மைய தொட்டு பார்க்கும்போதே ஹோமத்திலேருந்து எடுத்திருந்தாங்கன்னா, அந்த மூலிகையோடு சேர்ந்து, அந்த விபூதி சாம்பலோடு சேர்ந்த மை நர நரன்னு இருக்கும். அது இருந்ததுன்னா, அது கரெக்ட். அப்படி இருந்தா அது சூப்பர். இன்னொன்னு சொல்றேன். நல்ல மையா இருக்கிற பட்சத்துல, இப்போ வாங்கி வச்சுட்டு அந்த டப்பாவ உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தம்போது கூட, அந்த மை அப்படியே இருந்தது என்றால், அது நல்ல காரியத்திற்காக குடுக்கப்பட்ட மை தான். அதில் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா, அந்த மைய நீங்க தொறக்கும்போதே, கண்டிப்பா மேலலாம் பூஞ்சை காளான் புடிச்சிருக்கும். "என்ன மேடம் புதுசா சொல்றீங்க?" ஆமா. வேற ஏதாவது விஷயத்துக்காக உங்கள மயக்கறதுக்கு மூலிகைலாம் போட்டு குடுத்தாங்கன்னா, அதுல பூஞ்சை காளான் புடிக்கும். மூலிகைகள் சேர்ந்தது தான் மை. நல்ல விதமான மைக்கும் பூஞ்சைக்காளான் பிடிக்கும். கெட்ட விதமான மைக்கும் பூஞ்சைக்காளான் பிடிக்கும். மூலிகைகள் சேர்க்கப்படக்கூடிய எந்த விதமான மைக்கும் பூஞ்சைக்காளான் பிடிக்கும். ஒரே ஒரு டிஃபரன்ஸு, நல்ல விதமா பண்ணக்கூடிய மைக்கு வாசனை திரவியத்தோடு இருக்கும். அத நீங்க யூஸ் பண்ணாம விட்டாலும், அதுல வந்து லைட்டா ஃபங்கஸ் வரத்தான் செய்யும். ஏன்னா, அது ஹெர்பல்ஸ். கெட்ட விதமா பயன்படுத்தக்கூடிய மைக்கு வாசனையை சேர்க்க முடியாது. உங்களுடைய அந்த வேற வேற விஷயம்லாம் இருக்கு. அதெல்லாம் எடுத்துட்டு போனா இந்த ஒரு எபிசோடு பத்தாது. அதற்கு வாசனை திரவியங்கள்லாம் சேர்க்க மாட்டாங்க. அது வாசனை வராது. அது கெட்ட விதமான மை. உங்களை ஏதோ பண்ணுவதற்காக மிஸ்மரிசத்துக்காக உருவாக்கப்பட்ட மை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஸோ இந்த ஒரு எபிசோடு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டிய குடுத்துருக்கும்னு நெனைக்கிறேன். மை வைக்கிறதுனால இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் ஏமாத்து வேலை. இவங்களுக்கு வேற வேலை இல்ல. இவங்க வந்து மூடப்பழக்கத்தை உண்டாக்குறாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படியெல்லாம் இருந்திருந்தா இன்னைக்கு யாரும் ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. கோவிலுக்கு போனா உடனே நடந்துருமா? உடனே சாமி குடுத்துருமா? இந்த மாரி கேள்வி மட்டுமே கேட்டுட்டு இருக்கவங்கலாம் கேள்வி மட்டும் தான் கேட்டுட்டு இருக்காங்க. பண்றவங்க ஜெயிச்சிட்டு இருக்காங்க. நான் ஒவ்வொருத்தரையும் இந்த எபிசோட்ல உங்களுக்கு, என்னுடைய மக்களுக்கு, என் தோழர்களுக்கு, என் அண்ணன்களுக்கு, என் தம்பிகளுக்கு சொல்ற எல்லா விஷயமும் இது மட்டும் தான். பேசிட்டே, வாக்கியாதம் பண்ணிட்டே நம்ம உட்காந்துட்டே இருந்தோம்னா, நம்மளால லைஃப்ல ஜெயிக்கவே முடியாது. லைஃப்ல ஜெயிக்கணும்னா முன்னெடுத்து அடி எடுத்து வைக்கணும். முன்னெடுத்து அடி எடுத்து வைக்கக்கூடியவங்க ஜெயிச்சுடுவாங்க. அடியெடுத்து வைக்காம சும்மா வந்து ஏதாவது ஒண்ணு கமெண்ட்ல நீங்க எனக்கு கமெண்ட்ல போட்டாப்ல எனக்கு ஒண்ணும் கிடைக்க போறதில்ல. இல்ல அப்படியே காசுக்காக பேச வேண்டிய அவசியம் நான் உட்காந்து பேசினாலே அவ்வளோ காசு வரப்போகுது. இது வந்து எதுக்கு உங்கட்ட பேசி நான் காசு வாங்கணும்? அதுவும் அவசியம் இல்ல. ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையை சரி செய்து கொண்டால், அது எனக்கு மகிழ்வை தருன்றதுக்காக தான் வாரம் வந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். திரும்பவும் சொல்றேன். மை வைக்கிறது நல்லதா? எஸ். அது வேலை செய்யுமா? 100 விழுக்காடு வேலை செய்யும். எந்த இடத்தில் வாசனை வருகிறதோ, எந்த இடத்தில் வாசனை பொருட்கள் நிரம்பி இருக்கிறதோ, அந்த இடத்தில் கண்டிப்பாக மகாலட்சுமி வாசம் செய்தே தீருவாள். அப்படிப்பட்ட வாசனை நிரம்பிய மைகளை நம்பளாலும் தயாரித்துக் கொள்ள முடியும். அப்படி இல்லையா, உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் வருதா? ஒண்ணுமே வேணாம். நீங்க அரகஜான்னு சொல்லியே வாங்கிட்டு வரீங்க. ஆனா, அதுல உங்களுக்கு ஒண்ணும் வேலை செய்யாத மாரி தெரியுதா? ஒண்ணும் வேணாம். லைட்டா பச்சை கற்பூரத்த பொடி பண்ணி போட்டுட்டு, லைட்டா அதுல ஜவ்வாத மேல போட்டுட்டு, அதுக்கப்புறம் அத நெத்தில வச்சு பாருங்க. அது உங்களுக்கு மகாலட்சுமியை வரவழைத்து கொடுக்கக்கூடிய நல்ல விதமான மையாக மாறிவிடும். சூட்சமும் நம்ப கையில தான் இருக்கு. நான் திரும்ப சொல்றதுதான். ஆட்டோ கண்ணாடி திருப்புனா ஆட்டோ ஓடுமான்னு கேட்காதீங்க. சுவிட்ச் ஆட்டோ கண்ணாடி கிட்ட தான் இருக்கு. எங்க இருந்தோ உட்காந்துட்டு ரிமோட்ட போட்டோனே ஏசி ஓடுறது இல்லையா? பக்கத்துல போய் அப்புறம் எங்க இருந்தோ உட்காந்தா டிவி ஆன் பண்றது இல்லையா? இவ்ளோ டிஸ்டன்ஸ்ல. அப்போ எல்லாமே நம்ம எதை இயக்குறோம் என்பதை பொறுத்து தான் இயங்கும். அப்ப இந்த மை அப்படின்ற விஷயத்தின் பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் என்பது கண்டிப்பாக உண்மை. அது நமக்கு பிரபஞ்சத்தோடு கனெக்ட் பண்ண குடுக்கும். ஏன்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய சக்ராஸ் அந்த வேலையை பண்ணும். அந்த இடத்துல மை வச்சா நம்மளுக்கு நல்லது நடக்கும். நல்ல விதமான மைகளை நீங்கள் வைத்து உங்க குலதெய்வ அருளோடு உங்கள் வாழ்வியல் எல்லா விதமான செல்வ செழிப்போடும் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல என் மீனாட்சி அருள் புரியட்டும். வரக்கூடிய எபிசோட்ல இன்னும் நிறைய இந்த மாரியான இன்ட்ரஸ்டிங்கான விஷயத்த பார்ப்போம். நன்றி, வணக்கம்.